இந்த அக்ரிசைட் வெப்சைட் வச்சு விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கோம். ஸோ அதில் இன்றைக்குமே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பிஎம்பிஎஃப்ஐ ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்டாக கேட்டிருக்கீங்க. நான் அதுக்கான வீடியோஸ் போடவே இல்லை. இந்த அக்ரிசைட் சீரீஸில் நான் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நான் போட்டிருக்க மாட்டேன். அதெல்லாம் கவர் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதாகும். நம்ம வந்து இந்த ப்ரீமியம் இந்த ஒரு டேபை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அது நமக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது. அது என்னன்றதும் நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி உள்ளே வரணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்க டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, தமிழ் மண்வளம்னா ஒரு தனி வெப்சைட்டு. உங்கள் நிலத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான உரம் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அடுத்து உரங்கள், பூச்சி தாக்குதல், அப்புறம் வந்து விதை இருப்பு, உர நிலை விளவரம், இதை பற்றினா நம்ம போட்டிருக்கோம். உழவர் தொடர்பு அலுவலரில் நம்ம எப்படி உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை வச்சு நம்ம எப்படி உழவர் தொடர்பு அலுவலர் தொடர்பு கொள்வது அப்படின்றதுக்கான வீடியோஸும் நம்ம போட்டிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டிஐஸ் எப்படி போகிறது, சட்டங்கள், விவசாயத்துறை சார்ந்த சட்டங்கள் மற்றும் விதிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தோம். ஒரு 6 சட்டங்கள் இருக்குது. அதை பற்றியுமே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அரசாணைகள் எப்படி பார்க்குறது, ஒப்பந்தம் பில் இந்த டெண்டர்லாம் விடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வியூ ஆல் பட்டன் இருக்கும். அந்த வியூ ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுலையுமே நம்ம நிறையா சொல்லியிருந்தோம். எப்படி உங்கள் கிராமத்தில் விவசாயத்தில் பயனடைஞ்ச விவசாய பயனாளிகளுடைய பட்டியலை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு வேளாண் தொழில் முனைவோர் ஆக்குதல் திட்டம் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இளைஞராக இருக்கீங்க, வேளாண் தொழில் முனைவராக ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அரசில் நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இலவச மரக்கன்றுக்கு எப்படி முன்பதிவு செய்கிறது, குறுவை சாகுபடினா என்ன, சிறப்பு குறுவை சாகுபடினா என்ன, வேளாண்மை சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசு கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். அப்புறம் வந்து போன வீடியோவில் வேளாண்மை பற்றிய முக்கிய புள்ளி விவரங்கள் பற்றி போட்டிருந்தோம். ஸோ இந்த பிஎம்பிஒய் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இது வெறும் எம்டியாக தான் நிற்கிது. ஸோ எதுவுமே நம்மளுக்கு கண்டென்ட் எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்றத பார்க்கறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதே தான் வருது, எம்டியாக தான் போய் நிற்கிது. அதனால் நீங்கள் இதை விட்டுருங்க. இந்த அக்ரிசைட் வெப்சைட்டில் இருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணவே வேணாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இப்போது இந்த அக்ரிசைட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கல்ல பிஎம்எஃபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரியே பிஎம்எஃபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரதம மந்திரி போஸ்டல் பாஜ யோஜனா அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். இதுதான் pmfby.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான். விவசாயத்துறை சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலையுமே இருக்குது. ஸோ இது சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை பற்றிய வீடியோஸுமே கவர் பண்ணுறேன். இந்த ஒரு வெப்சைட் பற்றிய வீடியோஸுமே நான் கவர் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன். ஆல்ரெடி அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கல. ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு 50 வீடியோ கிட்ட அதில் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட் pmfby.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டை பற்றியுமே நம்ம போடலாம். காப்பீடு செய்கிறது, விவசாய விண்ணப்பத்தின் நிலை எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலையுமே இருக்குது. ஸோ அதையும் பற்றியுமே நான் வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஜாட்பாட்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியுமே நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம எதுக்கு இந்த வெப்சைட் வந்தோம் அப்படின்னா ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ ஓகேவா, பிஎம்எஃப்ஒய் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கணக்கு பதி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இது இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே மொழியை மாற்றுக்கன்னு இருக்குல்ல, நான் தமிழில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணோடனே கால்குலேட்டர்னு வரும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கால்குலேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சீசன் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன சீசனோ அதை கொடுத்துங்க. நான் சும்மா ஒரு சீசன் கொடுத்துட்டு எந்த இயர்னு கேட்கும். நான் 2024-25 கொடுத்துக்கிறேன்.
அப்புறம் எந்த ஸ்கீம்னு கேட்கும். நான் வந்து பிஎம்எஃபிஒய் அப்படின்ற அந்த ஸ்கீமே கொடுத்துருக்குறேன். ஸ்டேட் கேட்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் தமிழ்நாடு. ஸோ அதனால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் இது பண்ணிக்கிறேன். கிராப் கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு கிராப் போட்டுக்கிறேன். ஓகேவா? கிராப் போயிட்டு எவ்வளோ ஹெக்டர்னு கேட்கும். நான் வந்து ஒரு 5 ஹெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தோராயமாக கொடுத்துக்கிறேன். கால்குலேட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ அப்படின்றத இங்கே கொடுத்துரும். இன்சூரன்ஸ் கம்பெனி எது, எப்போ லாஸ்ட் டேட், கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 30/11 முடிஞ்சிருச்சு போல். நீங்கள் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறது மட்டும் தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் இன்சூரன்ஸ் போடுறத பற்றி சொல்ல. ஸோ இதில் வந்து ஃபார்மர்ஸ் ஷேர் எவ்வளோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம ஹெக்டர் எவ்வளோ 5 ஹெக்டர் கொடுத்தோமா அதுக்கு வந்து டோட்டல் ப்ரீமியம் பெய்டு பை ஃபார்மர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 6,391 ரூபா நம்ம பே பண்ணோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து 7,669 ரூபா வந்து பே பண்ணுவாங்க. மொத்தமாக 4,260 ரூபா இந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. அதை கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் பே பண்ணிடுவாங்க. நம்ம சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் பே பண்ணணும். இதுதான் இந்த கால்குலேட்டர், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர். அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டிஎன் அக்ரிஸ்னெட் வெப்சைட்லையும் நம்ம இதை போய் பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்கன்னா நீங்கள் டிஎன் அக்ரிஸ்னெட் சர்ச் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா வியூ வால் அப்படின்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுற இந்த ஒரு மெனு இருக்குது. பட் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணதில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. நீங்கள் ஒரு வேளை ஓப்பன் ஆகதா பாருங்கள். இந்த மாதிரி டைம் அவுட்டு இந்த மாதிரி மெசேஜஸ் தான் வருது. நீங்கள் ஒரு வேளை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதிலே போய்ட்டு கால்குலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் தமிழ்லேயே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இது உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா பிஎம்எஃபிஒய் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நியூ டேப்பில் நீங்கள் மொபைல் ஃபோன்லேயுமே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இதுவாக வந்துடும். இது வந்தோடனே இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படி சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தமிழில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், தா இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழில் மாற்றிடும். காப்பீடு ப்ரீமியம் கணக்கு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கூட கணக்கு பதி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பருவம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பருவமோ அதை கொடுத்துட்டு ஆண்டு, திட்டம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்டு, ஓகே நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மேலே இருக்கிறது மட்டும் தான் ஒர்க் ஆகுது, கீழே இருக்கிறது தமிழ்நாடு இல்லை. ஸோ மேலே இருக்கிறது மட்டும் கொடுத்துட்டு தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக். நான் விழுப்புரம். ஸோ என்ன பயிர், நான் பயிர் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெக்டர் நான் இப்போதைக்கு 1ன்னு போட்டுக்கிட்டு கணக்கு படி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தமிழில் வந்துச்சு பாருங்கள். விவசாயியின் பங்கு எத்தனை பர்சன்டேஜ், 1.5%, இழப்பு மதிப்பீடு விகிதம் 3.3% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பயிர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. விவசாயியின் செலுத்த சந்தா தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அரசாங்கம் செலுத்தும் சந்தா தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு தொகை எவ்வளோ அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வேறு பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பயிர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ விவசாயம் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் 50 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம். அது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக இதேமாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். வேறு டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பிஎம்எஃபிஒய் ப்ரீமியம் அப்படின்றதும் ஒரு டவுட் தான். ஏன்னா நம்ம இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை கவர் பண்ணும் போதே நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டு இருப்போம். ஒர்க் ஆகாத நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கவர் பண்ணாமல் விட்டு இருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்றதால கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸாக கேட்டதுனால அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதனா வேவ்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் இந்த ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதேமாரி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, வேறு எதனா கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுறேன், வீடியோஸாகவும் போடுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விவசாயம் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கலாம். டாட்டா.